எங்களுடைய மண்ணிலே கூட செஞ்சோலை குழந்தைகள் மிக மோசமாக விமான தாக்குதல் மூலம் கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கான நீதி இதுவரை கிடைக்கவில்லை. நான் நினைக்கிறேன் இன்றும் கூட வடக்கு மாகாணத்தின் அமைச்சராக இருந்த அனந்தி சசிதரன் தன்னுடைய கணவனை ஒப்படைத்திருந்தார். கண்கண்ட சாட்சியம். இன்று கண்கண்ட சாட்சியமாக பல பேர் இருந்தும் அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. அதே போல கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, விடுதலை புலிகளுடைய அரசியல் துறையைச் சேர்ந்த இளம்பருதி தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். அதே போல விடுதலை புலிகளுடைய வனவள பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த சக்தி தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். தங்கன் தனது மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். ராஜா பிள்ளைகளோடு சரணடைந்தார். பாலகுமார் தன்னுடைய மகனோடு சரணடைந்தார். மஜித் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். ஆனால் இவர்கள் இதுவரை யாரும் வரவில்லை. என்ன காரணம்? இந்த நாட்டில் இவர்களுக்கான நீதி என்ன? ஒரு நாள் நீங்கள் போராளிகளாக இருந்தால் கூட, ஒரு நாள் நீங்கள் உதவி இருந்தால் கூட சரணடையுங்கள் என்று வவுனியாவிலும் அதைவிட முல்லைத்தீவிலும் அவர்களை சரணடைய வைத்தார்கள். ஆனால் இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. இன்றும் இந்த நாட்டிலே நான் நினைக்கிறேன் சகோதரி அமைச்சராக இருக்கிறார் சாவித்திரி போல்ராஜ் அவர்கள், இந்த நீதிகளுக்கு உங்களுடைய அரசு என்ன சொல்ல போகிறது? கடந்த கால அரசுகளை நாங்கள் சொல்லுகிறோம். அதே நேரம் மஹிந்த ராஜபக்ச அவருடைய மனைவியிடம் பல குழந்தைகள் ஒப்படைக்கப்பட்டார்கள். யுத்தம் முடிந்த 2009ஆம் ஆண்டிலே அந்த குழந்தைகளுக்கு ஒரு நிமிஷம் தாருங்கள் தயவு செய்து. அந்த குழந்தைகளுக்கு இந்த நாட்டிலே என்ன நடந்தது? தலைவர் பிரபாகரனுடைய மகன் என்பதற்காக அவன் சரணடைந்த நிலையில் பாலச்சந்திரனுக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்து சாப்பிட வைத்துவிட்டு சுட்டுக் கொண்டார்கள். அந்த பாலனுக்கு என்ன நடந்தது? இசைப்பிரியா ஒரு ஊடகவியலாளர். அவர் சரணடைந்த பொழுது, ஊடகவியலாளராக சரணடைந்த பொழுது அவர் நிர்வாணப்படுத்தப்பட்டு அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இதனை சேனல் போர் மிக ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தது. இதற்கு என்ன நடந்தது? ஆகவே தயவு செய்து இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்ட ஒரு இனம், நாங்கள் யுத்த விதவைகளை வடக்கிலும் கிழக்கிலும் 90,000க்கும் மேற்பட்டவர்களை கொண்டிருக்கின்ற ஒரு தமிழ் தேசிய இனம். இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய அடிப்படை வரலாறுகள், அவர்களுடைய உண்மைகள், அவர்களுக்கு இருக்கிற ஆதங்கங்கள், இன்றும் அந்த சகோதரிகளுடைய இயக்கங்களுக்கு இந்த நாடு என்ன பதில் சொல்ல போகிறது? ஆகவே இன்று இருக்கிற இந்த நாட்டினுடைய உலகத்திலே முதல் பிரதமர், உலகத்திலே முதலாவது ஜனாதிபதி என்றெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அதே போல இன்று ஒரு பெண் அமைச்சர் இங்கே இருக்கிறார். நான் கேட்கிறேன், கடந்த காலங்களில் நடந்ததுக்கு நீங்கள் பொறுப்பில்லை என்று ஒரு நிமிஷம். நீங்கள் கடந்த காலங்களில் நடந்த பல குற்றங்களை இப்பொழுது கண்டுபிடிக்கிறீர்கள், அதற்கான தீர்வுகளுக்கு முயற்சிக்கிறீர்கள். அதே போலதான் தமிழ் மக்களுக்கு நடந்த நீதிக்கு புறம்பான, அவர்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு, குற்றங்களுக்கான நீதியை தாருங்கள் என்பதுதான் அந்த மக்களுடைய கோரிக்கை. ஆகவே தயவு செய்து இந்த உயர்ந்த சபையினூடாக பல தடவைகள் நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்பொழுதும் கூட நான் முன்வைக்கிறேன், அதற்கு ஒரு நீதியை பெற்றுத் தாருங்கள் என்பது அந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஆதங்கமாக, இன்றும் தன்னுடைய பொட்டை அளிக்காமல் தாலியை கழட்டாமல் இருக்கின்ற சகோதரிகளுடைய ஆதங்கமாக நான் இந்த உயர்ந்த சபையிலே இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறேன். தயவு செய்ததற்கான நீதியை பெற்றுத் தாருங்கள்.